நாட்டு மக்களே நிறைய பிரச்சனையில இருக்கிறாங்க. புது ஆட்சினாலயா சார்? ஏன் சார் 5 நாள் தானே சார் ஆகுது, அதுக்குள்ளே நல்லாட்சி முடிவு பண்ணிட்டோமா? நல்ல ஆட்சியாக இருக்குன்னு நம்புவோமே சார். நான் உள்ள நுழையும் போதே கேட்டேன், எதுவும் அரசியல் பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு. அரசியலே பேசலையே சார். இவ்வளவு ஜாலியான ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். கோவத்தை ஏத்துறதே ஆப்போசிட்ல உள்ளவங்க தானே சார். நீங்க நேரடியா சொல்லிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கோவத்துல Chennai Samartha Aviation College, best aviation college in South India. DAC developers and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Behind it, straight from the heart with Rangraj Pandey. Powered by Howda Pay, powered by Worker Bee. Naturals, world's fastest growing saloon chain. Air Fiber Wi-Fi. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant. Dr. Shri Verma Ayul Tharuma Ayurveda. Karthipuram, Coimbator's 200 acre Dream Township. Premium plots. 25க்கு மேலே படத்தில் ஹீரோயினாவே பண்ணியிருக்கோம். நான் கூட நடித்த படங்கள்லேயே உருவசிக்கு 3 படத்தில் ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. உங்க கூட நடிச்சதுனாலயா? அப்படி நான் சொல்லலை. கரெக்டாக போய் இறங்கி நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் முடியும் போது உருவசி எங்கள் பிரதர் இருந்துட்டார். அவங்கள்ட்ட எப்படி அதை சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. அடுத்த நான் அதே 4 மணி ஃப்ளைட்டில் வந்து நைட்டு சேம் ஷூட்டிங்க்கு வந்தாங்க. அது ஒரு ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது சார். திரும்பி வந்து அவங்க நடிக்க வேண்டியது ஹிலேரியஸ் ஹியூமரஸின்னா ஹிலேரியஸ் ஹியூமர். நிறைய பேர் வந்து கதை சொல்லுவாங்க, இதை நீங்களும் உருவசி மேம் பண்ணால் நல்லா இருக்கும். வேற ஏதாவது யங் ஹீரோயின் கொடுங்க கேட்பீங்களா? அப்படி இல்லை. வந்து அது அந்த இது வந்து பேசும்போது அது வரும்போது அவங்க ரியாக்ட் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் கட் ஐயோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. மை காட், நீங்கள் இன்னொரு ஆக்டர்ஸ் அதை ட்ரை பண்ண முடியாது. அவங்களாம் திடீர்னு ஐயோ என்ன இது தெரியாது. ஆமாம், தே மே டேக் பர்சனல். இல்லை, இந்த படத்துக்கான ஒரு ஒன்லைன் மெசேஜாக வந்து ஒரு இஷ்யூ இருக்குது சார். சொசைட்டிக்கு தேவையான இந்த கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையும் பேசுகிறேன். தாவேக அரசு செய்ய வேண்டிய விஷயம் இந்த படத்தில் இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது ஆக்ஷன் எடுப்பாங்க, அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் மேலே இன்னமே வந்து சினிமாவிலேருந்து யாரும் ஒரு முதல்வராக வர முடியாது அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது சார். அதெல்லாம் அவ்வளோதான். ஆனால் உதய் சாரும் சினிமாவிலேருந்து வந்தவர் தான், அதை சொல்லவே மாட்டாங்க சார். உண்மையே சொல்லணும்னா ரஜினி சார் இந்த படம் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ண கதை சார் இது. அப்போ சாருக்கு ஜெயராம் சாருக்கு பண்ணலையா? அது ரஜினி கமல் ஜெயராம் சாருக்கே இப்போ தான் தெரியும். தோல்வி கொடுத்த பாடம். இன்றைய சிறப்பு நேர்காணலின்படியே மிகவும் பரிச்சயமான நம்முடைய இல்லம்தோறும் உள்ளம்தோறும் இருக்கக்கூடிய நடிகர் திரு ஜெயராமன் இருக்கிறார். அவரோட கேட்பு நேர்காணல் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் அந்த ஊர்வசி மேம், இந்த காம்போ வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பாப்புலரான ஒரு காம்போ. ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 38 இயர்ஸாக ஒரு 25க்கு மேலே படத்துக்கு மேலே 25க்கு மேலே படத்தில் ஹீரோயினாவே பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல். நான் கூட நடித்த படங்கள்லேயே உருவசிக்கு 3 படத்தில் ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. உங்கள் கூட நடித்ததுனாலயா? அப்படி நான் சொல்லலை. ஆனால் உருவசி அதை சொல்லுவாங்க, என் கூட நடித்த படத்துக்கு எல்லாம் கிடச்சிருக்கு சொல்லி. அது பேசிக்கலாக அதில் ஒரு காம்படிஷன் ஒன்று ஃபார்ம் ஆயிரும்ல. எவ்வளோ தான் நீங்கள் வந்து இல்லை எனக்கு இல்லை ஹெல்த்தியான எப்போவும் ஆர்டிஸ்ட் அந்த ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன், அந்த ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் இருந்தால் தான் எப்போவுமே இது. நான் இப்போ ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்லலை. இதில் வந்து ஒரு பரிமளான்கோங்கிற படத்தில் ஒரு பாலக்காடு எபிசோடு இருக்குது. அந்த பாலக்காடு எபிசோடு வந்து 4 நாள் டைரக்டர் பிளான் பண்ணியிருந்தார் பாண்டியராஜ் சார். அந்த 4 நாளில் நிறைய லொக்கேஷன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முன்னாடியே அரேஞ்ச் பண்ணு. அந்த லொக்கேஷனில் திருப்பி கிடைக்காது. கரெக்டாக போய் இறங்கி நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் முடியும் போது உருவசி எங்கள் பிரதர் இருந்துட்டார். அவங்கள்ட்ட எப்படி அதை சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. அதை கேட்ட உடனே அவங்க அப்படியே சைலண்டாக இருந்து நானும் கூட இருந்தேன். அவங்க சொன்னால் எனக்கு நைட்டில் மெடிடேட் புக் பண்ண சொன்னாங்க. ஃப்ளைட்டு ராத்திரி கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டு போய் எல்லா இதுவும் முடித்து அடுத்த நான் அதே 4 மணி ஃப்ளைட்டில் வந்து நைட்டு சேம் ஷூட்டிங்க்கு வந்தாங்க. அது ஒரு ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது சார். ஐயோ
ஆல் செட்டு அவங்க இல்லைன்னா கூட ஷூட்டிங்கே கேன்சல் பண்ண தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னால் வேண்டாம், கேன்சல் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க திரும்பி வந்து அவங்க நடிக்க வேண்டியது ஹிலேரியஸ் ஹியூமரஸின்னா ஹிலேரியஸ் ஹியூமர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கோம். அப்போ அதெல்லாமே நான் இப்படி வேறு வேறு விஷயங்கள்லாம் சொல்லி 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 அவங்க மனசுக்கு ஒரு விஷமம் வரக்கூடாது. ஈவன் த டைரக்டர் கேன் நாட் ஆஸ்க் ஃபார்ல, நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கூட முடியாது, டைரக்டராக கூட பண்ண முடியாது அந்த சிச்சுவேஷனில். ஆமாம்மா, அது ஒரு அதுதான் ரியல் ஆர்டிஸ்ட் சொல்கிறது. பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அது ஈச் காம்ப்ளிமெண்ட் அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கும் சேர்ந்து பொருந்தும். நீங்கள் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக 2 பேருமே. அப்புறம் இது இடையில கொஞ்சம் கேப்பாச்சு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது மலையாளத்தில் பண்ணி ஒரு 20 years ஆச்சு. தமிழில் பஞ்சதந்திரம், அதுக்கப்புறம் சுதா கொங்காரம் மேம் பண்ண புத்தம் புது காலைன்னு அந்த கோவிட் டைமில் தியேட்டரில் வரல. ஆமாம், ஒரு அது ஒரு 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆமாம்மா, 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா கதை எதுவும் அமையலையா, கால் ஷீட் அமையலையா? இல்லை, எதுவும் அப்படி ஒரு நிறைய பேர் வந்து கதை சொல்லுவாங்க, இதை நீங்களும் உருவசி மேம் பண்ணால் நல்லா இருக்கும். வரும்போதே அந்த பிளானில் வருவாங்க. ஆனால் கேட்கும்போது எதுக்கு அது ஒரு விஷயம் சொன்னாங்க. நிறைய கதை நானும் கேட்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் பண்ணால் நல்லா. வேறு ஏதாவது யங் ஹீரோயின் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? அப்படி இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படி இந்த ஸ்டோரி வந்து பாண்டியராஜ் சார் வந்து சொல்லி பாதி கதை முடியும் போதே நான் கேட்டேன், சார் இது உருவசி மேம் ப்ளீஸ் கேட்குறீங்களா. அப்போ அவர் சொன்னார், உருவசி மேம்கிட்ட தான் முதல்ல நான் கதை சொன்னேன், அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்டே வரேன். அப்போ அவங்க ஓகே சொல்லித்தேன். பியூட்டிஃபுல். அந்த கதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த காம்போ இப்படி இருந்தால் தான் அவங்க பண்ணால் அது 10% கரெக்டாக இருக்குங்க. அந்த உங்களுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீனுக்கான கெமிஸ்ட்ரிக்கு வந்து எது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது? அதாவது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்தா வர மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் காம்பவுண்ட் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று மேட்ச் ஆகும். அது மேடம் கூட உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து எது கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சில விஷயங்கள் நம்ம கொடுக்குற ஆக்ஷனுக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அந்த கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போது சும்மா சொல்லப்போனால் பஞ்சதந்திரத்தில் அந்த ஒரு டெலிஃபோனில் பேசி நான் அப்படியே பின்னாடி கீழே விழுந்துட்டு திரும்ப நான் மேலேருந்து வரும்போது கீழேருந்து வரும்போது அங்கே அந்த ஆம்பர் பவுடர் இருக்குது, அதை வாயில் போட்டுட்டு வந்தேன். அது அப்போ அங்கே கேட்டாங்க, இல்லையா இது உடனே நான் ஒரு விஷயத்தை சொல்லாத சொன்னேன். வந்து அது அந்த இது வந்து பேசும்போது அது வரும்போது அவங்க ரியாக்ட் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் கட் ஐயோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது கரெக்டாக பண்ணிப்பாங்க, எனக்கு தெரியும். அது சொல்லாமல் பண்ணு. ஆனால் அந்த படத்தில் ரொம்ப நல்ல ஒரு சீன். மை காட், நீங்கள் இன்னொரு ஆக்டர்ஸ் அதை ட்ரை பண்ண முடியாது. அவங்களாம் திடீர்னு ஐயே என்ன இது சொல்லியாது. ஆமாம், அது வாயிலேருந்து வரும்போது நீங்கள் இன்னும் தூக்கி போடுற மாதிரி இருந்தால் கூட அது வந்து வேறு மாதிரி. இது வந்து தே மே டேக் பர்சனல் இல்லை, அது தெரியாது. அவங்க கரெக்டாக ரியாக்ட் பண்ணிப்பாங்க. பரிமளா அண்ட் கோல வந்து அதோடைய டைரக்டர் திரு பாண்டியராஜ் சாரும் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். பசங்க மாதிரியே இன்னும் இருக்கலாம்னு பார்க்குறீங்க, காஸ்டியூம்லாம் போட்டு வச்சு நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து இன்னும் பழைய பாண்டியராஜ் சார் இந்த ஸ்கூலை விட்டே வெளியே வராமல் அது மாதிரி ஒரு அதுக்கேற்ற மாதிரி பரிமளா அண்ட் கோல வந்து நீங்கள் என்ன இந்த நாட்டுக்கு சொல்ல வர்ற செய்தி, அது மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. நாட்டுக்கு சார் சொல்கிறோம், ஒன்றுமே சொல்ல சார். நாங்கள் சார் சொன்னார் வாங்க 2 மணி நேரம் ஜாலியாக இருங்க, கிளம்பி போங்க. இதான் சிரிக்கிறது தான் சார். இன்னைக்கு நாட்டு மக்களே நிறைய பிரச்சனையே இருக்கிறாங்க. புது ஆட்சினாலயா சார்? ஏன் சார் நான் சொல்றது ஸ்ட்ரெஸ்ஸு சார். எல்லா ஃபேமிலிகளையும் என்னதான் ஆட்சி நல்ல ஆட்சி வந்தாலும் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருக்கும்ல சார். அப்போ இது நல்லாட்சி ஒத்துக்கலாமா? கண்டிப்பாக ஒத்துக்கலாம் சார். என்ன 5 நாள் தானே சார் ஆகுது, அதுக்குள்ளே நல்லாட்சி முடிவு பண்ணிட்டோம். நல்ல ஆட்சியாக இருக்குன்னு நம்புவோமே சார். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ எடுத்த உடனே அரசியலே ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? உள்ள நுழையும் போதே கேட்டேன், அரசியல் பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு. அரசியல் சார் முழுக்க சினிமா அரசியலே பேசலாம் சார். என்ன சார்? ஸோ வந்து கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் சார், அவ்வளோதான் ஃபன். ஆமாம் சார், அது மட்டும் இல்லை இருக்குது சார். அதுக்குள்ள ஒரு சோசியல் இஷ்யூ இருக்குது. அதுக்காக வந்து ஒரு மெசேஜ் வச்சிருப்பீங்க சார். அது இருக்குது சார், எண்டில் இருக்குது. அதான் இங்கே ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் பார்த்தா உட்காரு எடுத்தவொடனே ஓப்பன் பண்ணிட்டு இந்த படத்துக்கான ஒரு ஒன்லைன் மெசேஜாக வந்து டைம் பாஸ் அதை வச்சுக்கலாமா, இல்லை உள்ள இருக்கக்கூடிய மெசேஜாக வச்சுக்கலாம்? டைம் பாஸ் தான். ஆனால் டைம் பாஸுக்குள்ளே பாஸ் நல்லா இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு பாஸ் ஒரு இஷ்யூ இருக்குது சார். அதனால் பேசியிருக்கேன். இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் சொசைட்டி டீல் பண்ணக்கூடிய விஷயம். ஆமாம், சொசைட்டிக்கு தேவையான இந்த கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கோம். தாவேக அரசு செய்ய வேண்டிய விஷயம் இந்த படத்தில் இருக்கு. கண்டிப்பாக தமிழில் வேணும்ல எங்களுக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது அதை பெரிய ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் மேலே? யாரு சார் இல்லை ஆக்ஷன் எடுப்பாங்க யார் மேலே? படத்து மேலே என்ன இஷ்யூவை பேசியிருக்கோமோ அதுக்கு மேலே. ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு. என்னன்னா ஒரு
இன்னமே வந்து சினிமாவுல இருந்து யாரும் ஒரு முதல்வராக வர முடியாது அப்படிங்கிற விஷயம் தாட்ஸ் எல்லாருக்குமே இருந்தது சார். அதெல்லாம் அவ்வளவுதான், ஜெயலலிதா அவங்களோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா உதய் சாரும் சினிமாவில இருந்து வந்தவர் தான், அதை சொல்லவே மாட்டாங்க. என்ன புரியுதுங்களா? ஆனா இதுல இருந்து ஒருத்தர் நம்ம சினிமாவில் அதுல எங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, ஒரு இயக்குனரின் மகன். ஆமா, எங்களை மாதிரி இயக்குனர்களுக்கு பெரிய சந்தோஷம் வந்து அவர் வந்து ஒரு அவரே வந்து பதவியேற்பாளே சொன்னார்ல, ஒரு ஏழை இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையனா பிறந்தேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதுவும் அது வந்து ஒரு அப்பாவுடைய கனவு. ஆமா, 30 வருஷத்துக்கு முன்னால எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து பிளான் பண்ணிட்டாரு. என் பையன் இன்னைக்கு ஹீரோவா வளர்ந்து வர்றதுக்கே உங்களால இந்த இண்டஸ்ட்ரினால தாங்கிக்க முடியலையே, நாளைக்கு சிஎம் ஆக்க போறேன் எப்படி தாங்கிக்குவாங்கன்னு ஒரு இடத்துல பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 30 வருஷ கனவு வந்து இன்னைக்கு வந்து அது நடக்கும்போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். சில படங்கள்ல பாண்டியராஜரோட படங்கள்ல வந்து அந்த மெசேஜ் வந்து ரொம்ப சட்டலா வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. சில படங்கள்ல வந்து டாமினண்டா அந்த மெசேஜ் வந்து நின்றுச்சு, அதுதான் பிரச்சனை ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு சில படங்கள்ல அது அப்படியா இருக்கு. இதுல வந்து அந்த காம்போ எப்படி வச்சிருக்கீங்க, என்ன ரேஷியோ என்ன வச்சிருக்கீங்க சார்? இது வந்து சார் 90-10 அவ்வளவுதான் சார், கரெக்டாக சொன்னீங்க சார். 2 மணி நேரம் செம்ம ஜாலியாக இருக்கும் சார். ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஒரு எமோஷன் ஏரியா, எப்படி கேடி பிள்ளாக்கள் அழிறாங்க, கடைக்குடி சிங்கம் எல்லாத்துலேயுமே நல்லா போயிட்டு இருக்க அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அந்த கதையை மாற்றி விடும்ல, அந்த மூடு தான் இதில் இருக்குது. 2 மணி நேரம் முழுக்க முழுக்க த்ரில்லர் சார். த்ரில்லருக்குள்ள எவ்வளவு நம்ம டார்க் காமெடி பண்ணியிருக்கோமோ அவ்வளோ சிரிக்க வச்சிருக்கோம். அது ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம் அது சாரே சொல்லியிருப்பாரு, சொன்னாங்க. நான் வந்து நாங்க எதுவுமே சிரிக்கல, நாங்க வந்து சீரியஸா பண்ணிருந்தோம், ஆனா பாக்குறவங்க பூரா சிரிப்பாங்க அப்படின்னு. ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஷூட்டிங் ஆனா ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்கோம். ஒரு 2-3 நாள் இவங்கனாலே லேட் ஆயிருக்கு சார். சொன்னாங்க, 2 பேருமே சொன்னாங்க. ஒன் மோர் எத்தனை ஒன் மோர் போறது. சார் பண்ணா மேம் சிரிச்சிருவாங்க, இல்ல சார் சிரிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களும் சிரிச்சிருங்க, இல்ல யோகி பாபு சிரிச்சிருவாரு, இல்ல மிஸ்கின் சார். க்ளோஸ் அப்லயே வச்சு தான் மெயின்டைன் பண்ண போல தெரியுது, வைடே எடுக்க முடியாது. ஆமா, வைடு நீங்க பாருங்க, இந்த படத்துல ரொம்ப வைடு இருக்காது, ரொம்ப க்ளோஸா தான் போயிருப்பான். வைடுனா கட் பண்ணி அதுலயும் நீங்க நல்ல மைனூட்டா உங்கள மாதிரி ஆளுங்க வாட்ச் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாம் ஜெயராம் சார் சிரிப்பு அடக்கிட்டு இருக்கிறது தெரியுது அப்படின்னு நீங்க நாளைக்கு படத்துக்கு அப்புறம் என்ன ரிவ்யூ பண்ணும்போது அந்த இடத்துல லைட்டா சிரிப்பு அடக்கிக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னு தெரியும். அது சில இதுக்கு அவாய்ட் பண்ண முடியல. காம்போ வந்து அவர் கதையை கேட்கும் போதே பாதியில கேட்கும் போதே இது வந்து ஊர்வசி பண்ண நல்லா இருக்கும் சொல்லி சொன்னேன். அவங்கள்ட்ட பேசி தான் பாஸ் உங்கள்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 2 பேரும் சேருங்கிறதுக்கான என்ன ஒரு காரணம்? அஃப்கோர்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான பேர் சார். உண்மையே சொல்லணும்னா ரஜினி சார் இந்த படம் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ண கதை சார் இது. அப்ப சாருக்கு ஜெயராம் சாருக்கு பண்ணலையா அது? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது ரஜினி சார் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா யோசிச்ச ஒரு கதை. கமல் சார் அப்படின்னா ஒரு பாபான சாயல் வரும், அதே 2 பொண்ணு அப்படின்ட்டு. அப்புறம் ரஜினி சார்னா அது வேற ஒரு வெர்ஷனா போகுது. அப்ப அடுத்த ஆப்ஷன் யார் அப்படின்னா எனக்கு ஜெயராம் சார் தான் நகர்த்து கொண்டாரு. அப்ப ஜெயராம் சார், ரஜினி, கமல், ஜெயராம் அப்படி கண்டிப்பா சார் நடிப்புல அதுல என்ன சந்தேகம்? நோவேர் லெசர் தென் எனிஒன். நான் தேவையான சொல்லிட்டேன். ஆமா சார், கண்டிப்பா அதுல எந்த டவுட்டுமே கிடையாது சார். அது இந்த படம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு 2 பேரும் அந்த காம்பினேஷனா. ஜெயராம் சார்னு ஆப்ஷன் வேற என்னென்னலாமா யோசிக்கிறோம் சார். உருஸ் மேம் ஃபர்ஸ்ட் யோசிச்சிட்டோம், அதுக்கப்புறம் சரி வேற ஆப்ஷன்லாம் யோசிச்சு பார்ப்போம்ல. ஆமா, டே ஒத்து வரல உட்காரவே இல்லை சார். எப்படி தலைவன் தலைவில வந்து அந்த பேரரசு கேரக்டருக்கு நித்யா மேனை தவிர வேற யாரையும் யோசிக்க முடியலையோ, அந்த மாதிரி இந்த கேரக்டர்ல இவங்க 2 பேரும் போது அந்த அவங்க கேரக்டரை யோசிக்கவே முடியல. ஸோ டேஸ் ஒத்து வரலன்னா நீங்க போஸ்ட்போனா பண்ணிருக்க முடியுமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் மேம்க்கு தான் சொல்லியிருந்தேன். ஒன்னும் விழுந்து சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சார் வந்து அப்ப அவுட்டோர்ல ஏதோ ஒரு படத்துல பிஸியா இருந்தார், லேட்டாக தான் வந்தார். ஆனால் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ சார்கிட்ட போய் இந்த மாதிரி உருவசி வந்த படத்துக்குள்ள வந்துருவாங்கல்ல அப்படின்னாரு. வந்துட்டாங்க சார், அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்கள்கிட்டே வர்றேன் அப்படின்னு. அங்கேயே அவருக்கு பயங்கரமான ஓகே, இது காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறாங்கல்ல சார். ஆமாம் ஆமாம், 26 படம் 20 வருஷம். அந்த ஒர்க்மேன்ஷிப் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நீங்கள் பார்க்காத டைரக்டரே கிடையாது, ஆல் சீனியர்ஸ். நீங்கள் வந்து மணிரத்னம் சார் வந்து யூ நேம் எனி ஒன் யூ டன் வித் தம். பாண்டியராஜ் அவருடைய அந்த வேலை வாங்குற விஷயம், அந்த கால்குலேஷன், அந்த என்ன கணக்கு? நீங்கள் டயலாக் பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஒரு வரி கூட எக்ஸ்ட்ரா தேவைப்படல, எல்லாமே டெய்லர் மேடாக ஃபிட் பண்ணி வச்சுட்டார் அப்படின்னு. அல்ல, அது எல்லாத்துலேயுமே இப்போ ஷூட்டிங் மட்டும் இல்லை, டப்பிங்லேனா கூட கரெக்டாக அவர் மனசில் என்ன வர்றதோ அது வரைக்கும் அவருங்க சேரை போட்டு உட்காந்து நீங்கள் போன இல்லை, நீ எங்கே போன இல்லை, நீ எங்கே போன இல்லை, 1 வாட்டி சார், நீ எங்கே போன இல்லை, நீ எங்கே போன இல்லை, நீ எதுக்கு அங்கே போன, நீ எதுக்கு போன, நீ எதுக்கு, இது 25 வாட்டி எனக்கு அந்த 3வது பேஜ் போடுங்கம்மா, அதுதான் கரெக்டு, ஓகே, அதான் சொல்லிட்டே. அது என்ன வேணுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்குற வரைக்கும் வந்து ஒரு இந்த படம் டப்பிங் நடந்ததே செம்ம சுவாரஸ்யமாக இருந்தது சார். நிறைய சில ரீல்ஸ்லாம் பண்ண நிறைய பண்ண முடியல, அவ்வளோ இருக்கு.
அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அன்கட் வெர்ஷன் தனியாக வந்து அது அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒரு சீனை வந்து திரும்ப திரும்ப பார்க்கும்போது போர் அடிச்சிடும் சார். அதுவும் நம்மள மாதிரி டேரக்டர்களுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க போது, எடிட் பண்ணும்போது, அதை டப்பிங் பண்ணும்போது, அது எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது, மிக்ஸ் பண்ணும்போது போர் அடிச்சிடும் சார். ஆனால் இவங்களுடைய அந்த காம்போ வந்து ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நமக்கே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நான் சும்மா நம்ம படம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, அந்த மைனூட் அதை மிக்ஸ் பண்ண பிறகு பிஜி சேர்த்த பிறகு ஒவ்வொருத்தரையும் அது ஏறிட்டே போகுது. ஆமாம் ஆமாம், அது போகிற போக்கில் சில நேரங்கள்ல ஒரு விஷயமா அவங்க ஒன்று போட்டு விட்டுருவாங்க, ஒரு சார் இவர் ஒன்று போட்டு விட்டுருவாரு. அந்த சின்ன சின்ன மைனூட் ரியாக்ஷன் இருக்குல்ல, ஏன்னா நம்ம டேலாக்கையே பார்த்துக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் 2வது தடவை 3வது தடவை பார்க்கத்தான் ஓ இதுக்குள்ளே இன்னும் ஒரு குசும்பு பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு அவ்வளவு லேயர் இருக்கு அந்த ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அவ்வளவு அழகா. சம்டைம்ஸ் அது வந்து எலிவேட் பண்ணியிருக்கோம், சம்டைம்ஸ் அது தேவையில்லைன்னு தோணும். ஏன்னா வந்து நீங்க மீட்டருக்கு மேலே போயிருது வேற ஒன்று நிறைய அப்ப கட் பண்ணிடுவாரு. இல்லை சில இதை எடுப்பேன் சார். அப்ப அங்கே கட்டு எவ்வளோ சார் கோத்துல இருந்துருக்காருன்னு பாருங்க, அப்படியே கட் பண்ணிடுவாரு. அது சில நேரம் போயிட்டே இருக்கும் சார். இவங்க 2 பேரும் என்னென்ன சார் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, சார் ஒரு கவுண்டர் போட்டோன்னா அவங்க ஒன்று போடுவாங்க, அவங்க போட்டால் இவங்க அது போயிட்டே இருக்கும் சார். அப்போ ஒரு சீனையோ நீங்கள் 20 நிமிஷம் எப்படி வைக்க முடியும்? அப்போ நம்ம கட் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் ட்ரெயிலர்ல ஒரு சீனை தானே வச்சிருக்கீங்க 20 நிமிஷம் சார். அது படத்துல இருந்து தூக்குன சீன் சார். பார்த்தீங்களா? எங்களுக்கு சொன்னீங்க இந்த மாதிரி டைட்டில் டீசர் பண்ணிருக்கீங்களா? டீசர் அதுக்காக சார் அதுக்குள்ள படத்துக்குள்ள வைக்க முடியல, சரி அது ஒரு டைட்டில் டீசராகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த சீன் அது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அதை வச்சு தான் ஒரு கதையை நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஒரு மிடில் கிளாஸ் அதுதான் சார் மெயின் சீன், அந்த படத்துக்கு ரொம்ப மெயின் சீனே அதுதான். ஆனா அது படத்துல இருக்காது. படத்துல இருக்காது, அது யாருக்கே இப்பதான் தெரியும். ஏன்னா இங்கே அது ரசிச்சுட்டாங்கல்ல, அது தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய இது மாதிரி நிறைய ஃப்ரெஷ்ஷான சீன்கள் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு இடம் கொடுக்கலாம், அந்த சீன்கள் எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். புதுமையான ஒரு ட்ரெய்லரும் கூட. ஒரே சீனை இவ்வளவு லென்த்தா வந்து ஒருத்தவங்க வந்து ட்ரெய்லரா போட்டு நம்ம நார்மலா பாக்குறது இல்ல. நம்ம வந்து டூரிஸ்ட் ஃபேமிலில பண்ணிருந்தாங்க. அதான் அது வந்து நார்மலா பாக்குறது இல்ல. அது வந்து இதுல இருந்து வந்தபோது வந்து ஓகே இது ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் கொடுக்க நினைச்சிருந்தா அது சீனே உள்ள இல்லன்ட்டீங்க. ஆமா ஆமா, இல்ல அந்த மாதிரி ஒரு 4 சீன் இருக்கு சார். வேற வேற ஜேனர்ல இருக்கும், வேற வேற இதுவா இருக்கும். ஒரு சாப்பிட்ற சீன், இப்போ இது வேலை பார்க்குற சீன் இல்லை, இதே மாதிரி ஒரு சாப்பிட்ற சீன் இருக்கு. ஸோ நான் வந்து 2 பேருக்கும் வந்து கார்டு கொடுக்குறேன். அதில் வரக்கூடிய விஷயத்தை பற்றி அதில் என்ன சொல்லியிருக்கோம் அதை உங்களுடைய ரீகால் பண்ணக்கூடிய முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். சிறு வயதிலிருந்து மாறாத பழக்கம் கோவப்படுறது சார். ஏங்க நீங்கள் எவ்வளோ ஜாலியான ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரே போர்டில் பொசுக்குன்னு வந்துடுது சார். கோவத்தை ஏற்றுறதே ஆப்போசிட்டில் உள்ளவங்க தானே. நீங்கள் நேரடியாக சொல்லிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கோவத்தில் எஸ் சார். தோல்வி கொடுத்த பாடம். நோ ஃபெயிலியர், ஸோ நோ லெசன். சினிமாவில் வந்து நமக்கு நிறைய படங்கள் ஃபெயிலியர் வந்திருக்கு. எப்போவுமே கிராஃப் ஒரு 4 படம் அந்த 2 படம் ஃபெயிலியர் வரும், அது ஓடும், அது எல்லாம் ஓகே. நம்ம அந்த ஃபெயிலியர்லேருந்து தானே ஏதாவது இனிமேல் இப்படி தான் போகணுங்கிறது நம்ம படித்து கற்றுக்க முடியும். ஒரு படத்துடைய வெற்றிக்கு ஒரு நடிகர் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா அவர் இருக்கிறாரா அப்படின்னா ஒரு ஓப்பனிங் ஒன்று கிடைச்சிரும், உள்ள வந்துடும். தோல்விக்கு ஒரு நடிகர் காரணமாக இருக்க முடியுமா? ஏன்னா அவங்க கொடுக்க வேண்டிய பெஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாகு, சீன்ஸு, பிஜி அப்படின்னு வேறு வேறு விஷயங்கள் இருக்கும்போது அதில் வந்து இவர் நடித்ததுனால அந்த படம் போச்சுப்பான்னு அப்படி ஒரு அப்படிலாம் இல்லை. ரைட்டிங் பிரச்சனை தான், டைரக்ஷன் பிரச்சனை தான். யூ அக்ரி வித் திஸ் சார்? அப்படி இல்லை, எல்லாருக்குமே இருக்குது சார். ஒரு படம் இல்லை, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வேறு விஷயம், அண்ட் ஷேரிங் த துயரம் வந்து வேறு. பட் வந்து ஜெயராம் சார்னால ஒரு படம் போச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. யூ கேவ் த பெஸ்ட் ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக சார் ரைட்டிங் பிரச்சனை தான் சார். எழுத்து சரியாக இருந்துச்சுன்னா அது யார் நடிச்சிருந்தாலும் நல்லா வந்துடும். டைரக்ஷன் ரைட்டிங் தான். ஸோ படத்தோடைய கிடையாது, ரைட்டிங் தான். படத்தோடைய சக்ஸஸில் வந்து நம்ம ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஷேர் கொடுக்கலாம். படத்தோடைய ஃபெயிலியர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து வி கேனாட் பிளேம் த க்ரூ. அதே மாதிரி ஒரு படம் ஓடிச்சுனாலும் முழுக்க முழுக்க நடிகருக்கு மட்டும் சொல்றதும் கஷ்டம். ரைட் அப்ப அந்த இடத்துல ரைட்டருக்கான மரியாதையும் கொடுக்க மாட்டாங்கிறது வருத்தம் தான். ஏன்னா கதைக்கான படம்னு சில விஷயங்கள் பார்த்துறோம்ல, சில விஷயங்கள்ல கதையே தெரியாம போயிருது. ஆனால் அதுக்கான வேல்யூ இருக்குல்ல நம்ம வந்து. கண்டிப்பா சார். நீங்க இந்த வருஷத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறைங்கிற ஒரு படம் ரைட்டிங் தான். அது சின்ன படம் ஆனா பெரிய படமா மாறிச்சு. தாய் கிழவின்னு ஒரு படம் ரைட்டிங் தான். எஸ் எஸ் எஸ், அதோட ரைட்டிங் அவ்வளவு அழகா இருந்தது. யூத்னு ஒரு படம் ரைட்டிங் தான். இன்னைக்கு ஒரே படம் ஃபர்ஸ்ட் படத்தில் அது நம்பர் எங்கேயோ போய் நிற்குது. இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரேமில் வந்து படரில் அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போக வைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுட்டு அவளை படிட்டு இருக்கும்போது தட் பாசஸ் எ ஹியூஜ் மெசேஜ். சத்தம் காட்டாமல் வேற ஒரு மெசேஜ் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த ரைட்டிங் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சாதாரணமாக வாழ்க்கையை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டோம் வயசுக்கு. பெருமளா அன்கோ ரைட்டிங் தான்.
ஓ அது இந்த படமும் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்புறோம். அதான் அழகா அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. சினிமா பிரபலம் அதே படிச்சிருவா சார்? ஆமா, என்ன எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியும். நாங்கள் காட்டுனீங்க. சினிமா பிரபலம் என்பதால் இழந்தவை. அது சாருக்கு வேணா இதை கொடுத்துருந்தா சொல்லலாம். நீங்க ஒன்றும் இழக்கல, எல்லாம் இழக்கிறதுக்கு ஒன்லி இல்லை, ஒன்லி கம்பெனிக்கு லாபம் தான் அவருக்கு. கம்பெனிக்கு லாபம் தான், சந்தோஷம் தான். பியூட்டிஃபுல், நல்ல விஷயம் அது. ஆமா, எனக்கு சினிமாவில் ஒரு ஒன்றும் கார்டு சார், எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். எஸ் சார். நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நபர். இஃப் யூ வாண்ட் டு தேங்க் சம்மன். ஒன் பர்சன். கடவுள். ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு காட். எல்லாத்தையும் மேலே இருக்கிறேன் பார்த்துக்கிடுவோம். பியூட்டிஃபுல். சில ஃப்ரேம்ஸை மட்டும் பார்த்துக்கலாம் சார், உங்களுடைய ரியாக்ஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் சொன்னீங்க, இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் விழுந்துட்டு வருது. எனக்கு இதில் பார்த்தோன்னே என்ன எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, இதை நீங்கள் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுறீங்க. ஸ்கிரிப்டில் வந்து ஒன்லைன் இருக்கும், நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. வைடி போடி டப்பிங்கில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நேச்சுரலாக கடகடன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிடுறீங்க. அது அப்படியே திரும்பி படத்தில் வந்து ரிட்டன் ஸ்கிரிப்டுங்கிறதே கிடையாது. ஓ மை காட். பஞ்சதந்திரத்தில் ரிட்டன் ஸ்கிரிப்டே கிடையாது. ஒன்லி சீன்ஸ். அந்த இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் காலையில் கரெக்டாக ஒரு வெத்தலை பாக்கு செல்லத்தோட கிரேசி மோகன் சார் வருவார். அப்படியே வெத்தலை போட்டுட்டு நான் யாராவது இல்லை ரோசி பேசுங்க, அது பேசுங்க, நீங்கள் எப்படி பேசுங்க, அது இதுதான் ஸ்கிரிப்ட். மை காட். அவரை சொல்கிற அளவுக்கு எடுத்தால் இன்னும் 3 படம் எடுக்கல அதில். எஸ் எஸ். சொல்லிகிட்டே இருப்பார். அவரே சொல்லியிருக்காரு, அவர் வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பாலச்சந்திர சார் வந்து 10 பக்கம் கொடுத்த 3 பக்கம் தான் எடுத்தார். நோட்ஸோட இருக்காது சார், சும்மா அப்போ எழுதிப்பார். மெயின் இருக்கு, அங்கே வந்து உட்காந்துருப்பார். அவர் சொல்லி இம்ப்ரவைஸ் ஆகிட்டே இருக்கு. கமல் சார் ஒரு பக்கத்தில் இன்னும் சொல்லுவார். அது மாதிரி அந்த வேனில் போகிற சீன்லாம் அப்போது பின்னாடி காரில் இவரும் வந்துருக்காரு. ஒவ்வொரு இடத்துல வேன் ஸ்டாப் பண்ணி அந்த கேமரா மாற்றுற டைமில் சொல்லு, நீ சொல்லு, பின்னாடி முன்னாடி, அதை நீ பாப்பா, அது அப்படி தான் இம்ப்ரவைஸ் ஆகிட்டு. அதனால இதெல்லாம் Behind Notes Straight from the Heart with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samartha Aviation Hotel Management Nursing. Easier padinga salary oda. DAG Developers, South India's #1 trusted home developers. And ungal tanga nagai vittu panam perum Max Gold. Call 044-4545-4545. Max Gold, cash for gold. Powered by Howda Pay. Powered by Worker Bee. A unified platform for finance, accounts and HR. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. DAG Developers and Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Behind It, straight from the heart with Rangraj Pandey. Powered by Howda Pay, powered by Worker Bee. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant. Dr. Sri Verma Ayul Tharum Ayurveda. Karthipuram, Coimbatore 200 acre Dream Township. Premium plots.